இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித மெக்டில்டா என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனிதையை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பாக தொடர்ந்து நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மருத்துவர்கள் கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷன்லாம் இருக்கிறார் திருத்தந்தை, பட் இருந்தாலும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார்கள். இருந்தாலும் நம்முடைய கடமையாக திருத்தந்தைக்காக தொடர்ந்து செவியுங்கள். அன்புமிக்கவர்களே, இந்த புனித மெக்டில்டா திருச்சபையினுடைய வரலாற்றில் ஜெர்மனி தேசத்தில் 1240வது ஆண்டு ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறார். இவருடைய சகோதரி புனித ஜெத்ருத் அவர்களும் இவருடைய குடும்பத்தில் ஒரு புனிதையாக திருச்சபை அறிவித்திருக்கிறது. பிறந்த சில நிமிடங்களிலேயே இறந்து போனதாக இவருடைய பெற்றோர்கள் இந்த குழந்தையை கருதுகிறார்கள். ஆகவே அருகில் இருந்த பங்கு தந்தை இடத்துல இந்த குழந்தையை தூக்கி சென்ற நேரத்தில் அந்த பங்கு தந்தை இந்த குழந்தையை ஆசிர்வதித்து, இந்த குழந்தை பின்னாளில் இறைவனுடைய மகிமையை இந்த உலகிற்கு வெளிப்படுத்துகிற ஒரு புனிதையாக மாறுவாள் அப்படி என்று ஆசிர்வதித்து அனுப்பினாராம். அதற்கு பிறகு அவர் ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் வளர்ந்த ஒரு காரணத்தினால் இவருடைய மூத்த சகோதரி புனித ஜெத்ருத் இருந்த அந்த துறவு மடத்திற்கு இந்த குழந்தையை அழைத்து செல்கிறார்கள். அந்த துறவு மடத்தில் மிகுந்த முன் உதாரணம் உள்ள, விசுவாசம் உள்ள, ஒழுக்கம் உள்ள, கீழ்ப்படிதல் உள்ள ஒரு குழந்தையாக இந்த புனித மெக்டில்டா வளர்ந்தார் என்றும், அதற்கு பிறகு அதே துறவு மடத்தில் ஒரு துறவியாக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தார் என்றும், மிக இளைய வயதிலேயே நவ சந்நியாச அந்த மடத்தினுடைய தலைவியாகவும் உயர்த்தப்பட்டார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இயல்பிலேயே ஒரு நல்ல குரல் வளம் மிக்க ஒரு துறவியாக வாழ்ந்தார் என்றும், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இவருக்கு கனவுல தோன்றி, காட்சிகளில் தோன்றி, என்னுடைய நைட்டிங்கேல், அதாவது பாடும் பறவை என்று அழைக்கிற அளவுக்கு தன்னுடைய குரல் வளத்தை இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக பயன்படுத்திய ஒரு அழகான புனிதை என்றும் இந்த புனித மெக்டில்டா அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, திருக்காட்சிகளை வரமாக பெற்றிருந்த மெக்டில்டா அவர்களுடைய ஆலோசனைக்காக பெனடிக்டன் சபை துறவிகள் மற்றும் டொமினிக்கன் சபை துறவிகள், குருக்கள், ஆயர்கள், கன்னியர்கள் இவரிடத்துல வந்தார்கள் என்றும், இவருக்கு இறைவன் கொடுத்த காட்சிகள் எல்லாம் ஒரு புத்தகமாக இவர் எழுதியிருக்கிறார் என்றும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். கடைசி வரையில ஒழுக்க நெறியிலும் புண்ணியத்திலும் இறை நம்பிக்கையிலும் சிறந்து விளங்கிய புனித மெக்டில்டா இயற்கையாக இறைவனடி சேர்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, புனித மெக்டில்டா அவர்களுடைய பரிந்துரையால் நாமும் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகளை, திறமைகளை இறைவனுடைய மகிமைக்காக பயன்படுத்துகிற ஒரு நல்ல கிறிஸ்தவ பிள்ளைகளாக வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல திருத்தூதர்கள் ஆண்டவரே, உம்முடைய பெயரை சொல்லி அங்கே ஒருவர் பேய்களை ஓட்டுகிறார், புதுமைகளை செய்கிறார் அப்படின்னு கொஞ்சம் பொறாமையோடு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல அல்லது பிரிவினை எண்ணத்தோடு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒரு புகாரை தெரிவிக்கிறார்கள். இந்த இடத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, என் பெயரால் வல்ல செயல்களை செய்கிறவர் நிச்சயமாக எனக்கு எதிராக இருக்க மாட்டார் அல்லது என்னுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்க மாட்டார் அப்படி என்று, என் பெயரால் யார் நல்லவற்றை செய்தாலும் அவர்களை நீங்கள் உதாசீனப்படுத்தாதீர்கள் அல்லது அவரை பற்றி நீங்கள் தவறாக பேசாதீர்கள் அப்படி என்று ஒற்றுமை உணர்வோடு இருக்க வேண்டும். பிரிவினை எண்ணங்களோடு நாம் இருக்கக்கூடாது. எல்லா சூழல்களிலும் எல்லாரையும் அரவணைத்து போகிற அந்த ஒற்றுமையான ஒருமைப்பாடு மிக்க ஒரு எண்ணம் தான் நமக்கு தேவை என்பதை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு முக்கியமான ஒரு செய்தியாக கூறுகிறார். அமெரிக்க நாட்டில் உங்க எல்லாத்துக்குமே தெரியும், கருப்பினத்தவர்கள் அல்லது வெள்ளை இனத்தவர்கள் என்கிற மிகப்பெரிய நிற வேறுபாடும் இன வேறுபாடும் பல நூற்றாண்டுகளாக இருந்தது. அந்த ஒரு காலகட்டத்தில் வெள்ளையர்கள் மட்டும்தான் ஒரு சில இடங்களில் உணவருந்தலாம், வெள்ளையர்களுக்கு மட்டுமே இந்த இடம் சொந்தமானது, இங்கே கருப்பு நாய்கள் வரக்கூடாது என்கிற பலகைகள் எல்லாம் பல நூற்றாண்டுகளாக இருந்தது. மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகுதான் அந்த கருப்பு வெள்ளை இன மக்களிடையே ஒரு ஒற்றுமைக்கான விதை வித்திடப்பட்டது என்பதுதான் வரலாற்று உண்மை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கருப்பின சிறுவர்கள் எல்லாமே தங்களை தாழ்வாக நினைத்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு பொதுவான இடத்துல ஒரு பலூன் வியாபாரி பல வண்ண பலூன்களை விற்று கொண்டிருந்தாராம்.
அப்பொழுது அங்கே சென்ற ஒரு கருப்பின சிறுவன் அவரிடத்துல பலூன் கேட்கிறான். அந்த பலூன் விற்பவர் சற்றும் யோசியாமல் அங்கிருந்த 2 பலூன்களை அவனிடத்துல கொடுக்கிறார். ஒரு சிகப்பு பலூன், இன்னொரு கருப்பு பலூன். இந்த 2 பலூன்களை வாங்கி கொண்ட அந்த சிறுவன் அவரிடத்துல இந்த கருப்பு பலூனை மாற்றி தர முடியுமா என்று கேட்கிறான். அவர் அந்த பலூன் விற்பவர், ஏன் இந்த பலூன் உனக்கு பிடிக்கலையா என்று கேட்கிற நேரத்துல, ஐயா எனக்கு ஒரு சந்தேகம், இந்த கருப்பு பலூன் இந்த சிகப்பு பலூனை போல உயர பறக்குமா அப்படி என்று கேட்டானா. அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. 2மே பறக்கும். பறப்பதற்கு இந்த பலூனுடைய கலர் முக்கியம் அல்ல, இந்த பலூனுக்கு உள்ளே இருக்கிற காற்று தான் முக்கியம் என்று சொன்னாராம். அப்பொழுதுதான் அந்த சிறுவன் சிரித்து கொண்டே அந்த பலூனை வாங்கி சென்றான். அந்த சிறுவனுடைய மனதில் ஒரு எண்ணம், நான் ஒரு கருப்பு இனத்தவனாக இருக்கிறேன், இவ்வளவு ஒதுக்கப்படுகிறேன், அறிவற்றவனாக தரமற்றவனாக என்னை வெள்ளையர்கள் பார்க்கிறார்கள், ஒருவேளை இந்த கருப்பு பலூன் கூட தரமற்றதாக இருக்கும் போல இது உயரே பறக்க முடியாது என்று அவன் நினைத்திருந்தான். ஆனால் அவனுடைய மனதில் இருந்த அந்த எண்ணத்தை பலூன் விற்பவர் கலரை பொறுத்து அல்ல, பலூனுக்குள்ள இருக்கிற காற்றை பொறுத்து தான் அதனுடைய பறக்கும் திறன் என்பதை புரிய வைத்தாராம். அன்புமிக்கவர்களே, மனிதர்களுடைய நிறங்கள், மனிதர்களுடைய உருவங்கள் மாறுபடலாம். உள்ளே இருக்கிற ஆன்மாவை பொறுத்து தான், உள்ளே இருக்கிற மனதை பொறுத்து தான் ஒருவனுடைய தரம் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டவர்களாய் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய எண்ணங்களில் வேறுபாடற்றவர்களாக வளரத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எத்தனை வேறுபாடுகளை இதே தமிழகத்தில் நம்ம பார்க்கிறோம். ஜாதிய வேறுபாடுகள், மொழி வேறுபாடுகள், இன வேறுபாடுகள், அல்லது மக்கள் வசிக்கிற ஊர்களுடைய வேறுபாடுகள் என்று ஆயிரம் வேறுபாடுகளால் இன்றைக்கு மனிதமே இன்றைக்கு பிரிந்து கிடக்கிறது. கத்தோலிக்க கிறிஸ்தவமே இன்றைக்கு பிரிந்து கிடக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கின் வழியாய் நீங்கள் என்னுடைய சுவிகார பிள்ளைகளாக மாறி இருக்கிறீர்கள், திருமுழுக்கின் வழியாய் நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவில் அவன், கிறிஸ்துவில் அவள், எந்த ஒரு வேறுபாடுமின்றி ஒரே மக்களாய் கிறிஸ்து என்கிற ஒரே மறை உடலின் உறுப்புகளாய் வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆகவே வேறுபாடுகளற்ற நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாய் வாழ இறைவனிடத்துல மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.